அதிபர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் சிறைப்பிடித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்விட்டர் அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவிற்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தவறியதாக வெனிசுலா நாட்டை சுற்றி போர்க்கப்பல்களை அமெரிக்க ராணுவம் நிறுத்தி இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அந்நாட்டில் உள்ள முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் மக்களை சிறைப்பிடிக்க தொடங்கினார். இதையடுத்து இன்று காலையில் வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனால் வெனிசுலாவின் முக்கிய கட்டிடங்கள் மீது தாக்குதல், முக்கிய நகரங்களில் உள்ள முக்கிய கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலின் நிறைவாக வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவருமே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை அதிகாரபூர்வமாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பே வெளியிட்டிருக்கிறார். மேலும் வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்து நாடு கடத்தி விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா வெனிசுலா நாட்டின் மீது போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைமையகமாக வெனிசுலா நாடு செயல்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வைத்தார். ஆனால் அதை அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஏற்கவில்லை. இதனால் அமெரிக்கர்களை, வெனிசுலா நாட்டில் உள்ள அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு அவர் நெருக்கடி கொடுக்கும் வகையில் அவர்களை சிறைப்பிடித்து அடைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதற்கு எதிர்ப்பு நடவடிக்கையாக வெனிசுலா நாட்டின் முக்கிய நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. உலக அளவில் அந்த ஒபெக் நாடுகளில், அதாவது உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில் வெனிசுலா நாடு மிக முக்கியமான இடம் வகிக்கிறது. வெனிசுலா நாட்டில் இருந்துதான் 60% அதிகமான கச்சா எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அந்நாட்டின் மீது போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைமையகமாக வெனிசுலா நாடு திகழ்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தால், இதையடுத்து அங்கு குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு அந்நாட்டு அதிபரே சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாக இப்போது டொனால்டு ட்ரம்பே அறிவித்திருப்பது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க ராணுவம் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தி இருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி.